கேஸ்ல நம்மளுக்கு என்ன தெரியுங்கிறது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் கொஸ்டினோட ஆன்சர் என்னவா இருக்கும்? செக் பண்ணி சொல்லுங்க. வேண்டியதா? சரி. எக்ஸஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா நான் பண்ணிடுறேன். சரியா? x less than 24 divided by 5. less than 4.8. But n belongs to எங்க இருக்குது? n belongs to x is less than 4.8 5 x is less than 4. x less than 4 னா infinity minus infinity வரைக்கும் வருமா? x less than 4 னா less than 4 and infinity. Yes sir, minus infinity into plus 4 வரும் சார். பட் x belongs to எங்க கொடுத்துருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். நீங்க சொன்னது கரெக்ட். பட் அவன் x belongs to எங்க சொல்லிக்கிறான்? x belongs to n-ன்டா. அப்ப n எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்பர்? That's a 1 2 3 4. அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவே எங்க சொல்லுவ அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? So 3 2 1 இதுக்கு மேல நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகாது, போயிட்டே இருக்காது. அப்ப நம்மளோட நம்பர் என்ன? அப்ப நல்லா கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். x வந்து எங்க இருந்து இருக்கும்? 1 2 3 4. ஏன்னா 4.8ன்னு சொல்லிக்கிற. அப்ப 4.8ன்னா நம்மளுக்கு வந்து இந்த 8ங்கிறது ஒரு டைம் வராது, 4 இருந்து ஸ்டார்ட் ஆகும். x வந்து நேச்சுரல் நம்பர் ஆகிறதுனால 1 2 3 4ன்னு ஆகும். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? டவுட் இல்லைங்க சார். சரி, ஓகே, சூப்பர். செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. செகண்ட் the solution in the form of interval. இன்இக்வாலிட்டி இதுல மெயினா என்ன செக் பண்ணனும்னா இன்இக்வாலிட்டி செக் பண்ணனும் and x வந்து எங்க இருக்குன்னு செக் பண்ணனும். இந்த ரெண்டையும் செக் பண்ணிட்டு ஈக்குவேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? சரி, இது x belongs to ரியல் நம்பர்ட்டாங்க. அப்ப ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எப்படி வேணா வேல்யூஸ் இருக்கலாம். கண்டிஷன் சொல்றாங்க less than 9ட்டாங்க. சரிங்களா? இப்போ சொல்லுங்க x is greater than -3. ஓகே. அப்படினா 3 - 9 less than 2x. 2x இருக்குதுடா கண்ணு. ஓகே சார். அப்ப -6 வரும் சார். -6 எப்படி வரும்? 3 - 9 6 என்ன சார்? ஓகே, வெரி குட். அப்ப அதனால தான் -3 ன்னு சொல்லிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? -3 less than x. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இது எப்படி எழுதலாம்? என்ன மீனிங்ல எழுதலாம்? சார் இது இந்த ரியல் லைன் போடுங்க. இந்த ரியல் லைன் போட்டுக்குங்க. ஏன்னா இன்டர்வல் கரெக்டா போடணும்ல. அப்ப -3 எங்க இருக்கு? இங்க -3 இருக்கும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். -3 to -infinity to -3. கொஞ்சம் யோசிடா கண்ணு. -infinity இங்க இருக்கு. சிம்பிள் வந்து இந்த சிம்பிள். அப்ப இது எப்படி போடுவீங்க? ரைட் ஃபார்ம் ஆஃப் இன்டர்வல். x வந்து இந்த பக்கம் போகுதா இல்ல இந்த பக்கம் போகுதா செக் பண்ணு. x வந்து இந்த பக்கம் போகுதா இந்த பக்கம் போகுதா? x ஓட வேல்யூ. x வந்து லெஃப்ட் சைடு போகுது சார். லெஃப்ட் சைடு எங்கட போகுது? இங்க பாரு. இந்த சிம்பிள் எங்க லெஃப்ட் சைடு போகுது? ரைட் சைடு தானே x இருக்குது. இந்த சிம்பிள் என்ன? x பெருசா காட்டுறதா சின்னதா காட்டுதா? இந்த சிம்பிள் என்ன x பெருசுன்னு காட்டுதா சின்னதுன்னு காட்டுதா? x வந்து சின்னதா காட்டுது. -3 தான்டா கண்ணு சின்னது. இங்க பாரு -3 இங்க இருக்குது. கரெக்ட்டா? எஸ் சார். -3 சின்ன வேல்யூ, x பெரிய வேல்யூ. இந்த மீனிங் என்ன? இங்க பாருங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த ஓப்பன் எங்க இருக்குது? இங்க பாருங்க, இந்த வேல்யூ இருக்குது பாத்தீங்களா? இந்த சிம்பிள். இந்த சிம்பிளுக்கு இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ எப்பவுமே பெருசு. இந்த சிம்பிளுக்கு கரெக்ட்டா? சப்போஸ் இப்படி கொடுத்திருந்தாலும் இங்க என்ன நம்பர் கொடுக்கறானோ இது பெருசு. சரிங்களா? இந்த ஓப்பன் வந்து எங்க இருக்குதோ அந்த வேல்யூ தான் பெருசு. சரிங்களா? இந்த சின்ன கூரா இருக்குது பாத்தீங்களா? இங்க இருக்கிற வேல்யூ சின்ன வேல்யூ. இத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த பக்கம் வர வேல்யூ சின்ன வேல்யூ, இந்த பக்கம் இருக்கிற வர வேல்யூ பெரிய வேல்யூ. சரிங்களா? அப்ப நமக்கு கிடைச்சது வந்து x வந்து பெரிய வேல்யூ இருக்குதா சின்ன வேல்யூ இருக்குதா?
கிடைச்சிருக்க எக்ஸ் வந்து சார் அப்போ ரைட் சைட் போனோம்னா -3 க்ளோஸ்ட் இன்டர்வல் -3 ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஓப்பன் இன்டர்வல். அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி கிடையாது, பிளஸ் இன்ஃபினிட்டி. கரெக்ட்டுங்களா? அப்ப x belongs to என்ன கிடைக்கும்? -3 to plus infinity, not for minus infinity. புரியுதா? எஸ் சார். ஏதாச்சும் டவுட் இருக்குதா? டவுட் இல்லை சார். சரி, இதுக்கு எப்படி போடுவீங்க? So the graph solution is 2x minus 3 greater than x minus 5. Minus 5 plus 2. So x is greater than -2. x இதுங்க வந்து இது இங்க போயிடும். x greater than -2. அப்ப இது கிராப் காட்ட சொல்றோம். கிராப் எப்படி காட்டுவீங்க? கிராப் சோத கிராப் தான் கேட்டுக்கிறோம். அப்ப கிராப் எப்படி கிராப் பண்ணுவீங்க? கிராப் வந்து x axis y axis போட்டுருவீங்க. கரெக்ட்டுங்களா? x axis y axis டிராப் பண்ணிடுவீங்க. சோ அடுத்து ஒருக்கு என்ன? x வந்து greater than நல்லா பாருங்க என்ன போடுவீங்க? x greater than -2 ன்னு போட்டுக்கிறீங்க. அப்ப -2ங்கற பாயிண்ட் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். கரெக்ட்டுங்களா? -2ங்கற பாயிண்ட் இங்க இருக்கும். -2 விட x என்ன சொல்றீங்க? பெரிய வேல்யூன்னு சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப x தான் பெருசு. கரெக்ட்டா? எஸ். இந்த லைன் வருது. அப்ப எங்க இருக்கும் கிராஃப்ல அவங்க இருக்கிற பாயிண்ட்ஸ்ல எங்க இருக்கும்? இந்த சைடு வருமா இந்த சைடு வருமா? நல்லா பாருங்க. இந்த சைடு வருமா இல்ல இந்த பக்கம் -2க்கு இந்த சைடு வருமா? எந்த பக்கம் வரும்? -2 பாயிண்ட் எங்க இருக்குறாங்கன்னு -2 ரைட் சைடு வருமா லெஃப்ட் சைடு வருமா? லெஃப்ட் சைடு. -2 to -infinity-ங்கறியா? இல்ல -2 to +infinity-ங்கறியா? -2 to -infinity. கண்ணே நான் இப்பதான் சொன்னேன். இது எங்க ஓபன் ஆகுதோ அப்ப வேல்யூ வந்து பெருசுன்னு இருக்கும். இங்க இருக்கிற நம்பரோட இந்த வேல்யூ பெருசுன்னு இருக்கும். இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சதா நான் அடுத்து எடுக்க முடியும். நான் போன ப்ராப்ளத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்க பாருங்க. அதுக்கு வந்து -2 விட x பெருசா சின்னதா? -2 விட x இல்ல இதுல கஷ்டமா இருக்குதா கண்ணு? சொல்லு. ஆக்சுவலி முன்னாடி மைனஸ்ல இருந்து -3 less than xனா ஒண்ணு இல்ல, நீ பெருசா யோசிக்காத தரன். பெருசால யோசிக்காத. இங்க இந்த சிம்பிள் இருந்தது, இங்க x இருந்தது. நான் என்ன போட்டேன்? -3 to infinity போட்டேன். அப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்? தம்பி இந்த சின்ன கூரா இருக்கு பாத்தியா? இங்க இருக்கிற நம்பர் சின்ன நம்பர், இங்க ஓபனா இருக்கு பாத்தியா? இந்த ஓபனா இருக்கிற நம்பர் வந்து பெரிய நம்பர். இதுதான் நான் உனக்கு சொன்னது. கரெக்டா? அது இந்த சிம்பிள் வந்தாலும் சரி, இந்த சிம்பிள் வந்தாலும் சரி. சப்போஸ் இங்க இருந்ததுன்னு வச்சுக்குவேன், இங்க வந்து பாருங்க, இங்க ஒரு சிம்பிள் கொடுக்குறேன். இங்க பாருங்க, இப்படி வந்துருச்சு. இந்த கூரா இருக்கிற நம்பர் வந்து சின்ன நம்பரு, இங்க எக்ஸ்ங்கிறது வந்து பெரிய நம்பர். அப்ப இது என்ன வேல்யூ வரும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த கூரா இருக்கிற பக்கம் இருக்கிற வேல்யூ சின்ன வேல்யூ. சரிங்களா? இப்போ ஓப்பனா இருக்குங்களா? இந்த ஓப்பனா இருக்கிற பக்கம் இருக்கிற வேல்யூ வந்து பெரிய வேல்யூ. கரெக்ட்டுங்களா? ஓப்பன் இன்டர்வல் சின்ன வேல்யூ என்ன? 5. பெரிய வேல்யூ என்ன? 5க்கு மேல இருக்குது. எக்ஸ்ங்கிறது பெரிய வேல்யூ. அப்ப 5க்கு மேல இருக்கிற எல்லா வேல்யூமே வந்து பெரிய வேல்யூ. அப்ப 5 to infinity. இது எழுதுறது என்னாச்சு கஷ்டமா இருக்குதா கண்ணு? ஆமா. 2 -infinity இருந்து 2 வராது சார். -infinity எப்படி கண்ணு வரும்? இங்க பாருங்க, இங்க -2 இருக்குது. கரெக்ட்டா? -infinity-ங்கிறது லெஃப்ட் சைடு போகுது. சரிங்களா? பிளஸ் இன்ஃபினிட்டி ரைட் சைடு போகுது. நம்மகிட்ட இருக்கிற சிம்பிள் என்ன? x greater than -2. என்ன கொடுத்துறாங்க? x greater than -2. அப்ப லெஃப்ட் சைடு போகுமா ரைட் சைடு போகுமா? ரைட் சைடு. இது என்ன உனக்கு கஷ்டம்? இங்க பாருங்க, இது கூரா இருக்குறா. கூரா இருக்கிற டேர்ம் என்னது? சின்ன டேர்ம். இங்க பாருங்க, ஓப்பனா இருக்குது பாத்தீங்களா? அந்த ஓப்பனா இருக்கிற டேர்ம் என்னது? பெரிய டேர்ம். அப்ப -2 விட பெருசாகுதா சின்னதாதான்? -2 விட பெருசாகுது. x வந்து பெரிய பக்கம் தான் இருக்குது, சின்ன பக்கம் இல்ல. இதே இப்படி போட்டதுன்னா -2. சரிங்களா?
ரெண்டு ஒன்று தான் சரிங்களா. இப்படி போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஒன்று தான். அது இப்படி வந்ததுன்னா எக்ஸ் லெஸ் தென் -2. இப்போ எக்ஸ் எந்த பக்கம் இருக்குது? கூரா இருக்கிற பக்கம் இருக்குதா சின்ன பக்கம் இருக்குதா? தரன் ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா புரிஞ்சுக்கல, உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ எக்ஸ் லெஸ் தென் -2, எக்ஸ் கிரேட்டர் தென் -2, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அந்த ப்ராப்ளத்தை. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னடா கர்ணன் தரன்? வாய்ஸ் கேக்குதா தரன்? என்னாச்சு சார்? அவனுக்கு குட் மார்னிங் சார். அவனுக்கு இந்த சம் வந்து கொஞ்சம் விளங்கல சார். அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் மேம். அவனுக்கு அது புரியல. இன்இக்வாலிட்டி தெரியும்னு சொன்னீங்க, அங்க இன்இக்வாலிட்டி அவன் தப்பா சொல்லிட்டு இருக்கிற ஆன்சர் அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேங்க. அது வந்து சரிங்க சார், வேற மெத்தட்ல சொல்லி கொடுங்க. அதுதான் இந்த ரெண்டு இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டானா ஈஸியா இருக்கும் மேம், இல்லைன்னா கஷ்டமா தான் இருக்கும் தம்பி. சரிங்க சார். ஓகே தம்பி, நான் ரெண்டு ஐடியா கேட்கிறேன். இதுக்கு எக்ஸ் எங்க இருக்கு, இதுக்கு எக்ஸ் எங்க இருக்கு? இங்க பாருங்க, லைன் போட்டுட்டுனா நீ பெருசான ரிஸ்க் எடுக்காதீங்க. இங்க பாருங்க, -2 இங்க இருக்குது கரெக்டா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல எக்ஸ் எந்த பக்கம் இருக்குது, செகண்ட் கண்டிஷன்ல எக்ஸ் எந்த பக்கம் இருக்குது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து எக்ஸ் -2 to infinity. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கா? இங்க பாருங்க, எக்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க, எது ஓபனா இருக்குதோ தரன் தெரியுமா சொல்லுதா? மிஸ்டேக் இருந்தா நம்ம பாத்துக்கலாம். மிஸ்டேக் இருந்தா கரெக்ட் பண்றத நான் வந்துக்கிறேன். சரியா? மிஸ்டேக் கூட போறதுக்கு வரல. -infinity to -2. ஆமா, அதுக்கு ஒரு ஐடியா சொன்னா நல்லா பாத்துங்க. இந்த சிம்பிள்ல இந்த கூரா இருக்குது பாத்தீங்கன்னா, இந்த டேம் இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ வந்து சின்ன வேல்யூ, இது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இது நோட் பண்ணிக்கங்க, ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? இந்த ஓப்பனா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓப்பனா இருக்கிற பக்கம் வர்ற வேல்யூ வந்து பிக்கஸ்ட் வேல்யூ. சரிங்களா? இந்த வேல்யூ வந்து பிக்கஸ்ட் வேல்யூ. சரியா கண்ணே? இதை நோட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? நான் என்ன சொன்னேன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த கூரா இருக்கிற பக்கம் இருக்கிற வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ, இந்த ஓப்பனா இருக்குது பாத்தீங்களா, இந்த ஓப்பனா இருக்கிற வேல்யூ பிக்கஸ்ட் வேல்யூ. இது கண்டிஷன் மட்டும் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிட்டு அது டென்ஷன் தான் பாரு. அதே மாதிரி இந்த பக்கம் கிரேட்டர்னு வந்ததுன்னா இதுல எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கு, எது ஸ்மாலஸ்ட் பிக்கஸ்ட் வேல்யூ இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிம்பிள்ல எங்க கூரா இருக்குது, இங்க கூரா இருக்குதா? எஸ் சார். அப்ப இங்க என்ன வேல்யூ வரும்? எங்க ஓபனா இருக்குது, இங்க ஓபனா இருக்குதா? அப்ப இங்க என்ன வேல்யூ வரும்? கீழே சார். ஓபனா இருக்கிறப்ப பிக்கஸ்ட் வேல்யூ கரெக்ட்டா? எஸ் சார். கூரா இருக்கிற பக்கம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கரெக்ட்டா? எஸ் சார். சூப்பரா. இதே உங்களுக்கு டவுட் இல்ல? டவுட் இல்ல. சரி, அப்ப -2க்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்குன்னு நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க. பட் இது கிளியரா புரிஞ்சுக்கங்க. அப்ப கூரா இருக்கிற பக்கம் x இருக்குது, x வந்து -2 விட சின்னது, அப்ப -infinity. அப்ப x belongs to -infinity to -2. இதுல என்ன டவுட் இருக்குதா? டவுட் இல்ல. சரி, அது இதுக்கு சொல்லுங்க. இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க. கூரா இருக்கிறப்ப -2 ல இருந்து இன்ஃபினிட்டி. அவ்வளவுதான், -2 to infinity. இது புரிஞ்சுக்கிட்டு எழுதினா ஈஸி. புரியாம நம்ம மாத்தி சொன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். சரிங்களா? நான் இன்னொருக்க கூட ஐடியா சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இந்த கூரா இருக்கிற பக்கம் இருக்க வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ, இந்த ஓப்பனா இருக்குது பாத்தீங்களா, இந்த ஓப்பனா இருக்க வர இந்த பக்கம் வர்ற வேல்யூ வந்து பிக்கஸ்ட் வேல்யூ. இது கிளியரா புரிஞ்சுங்க. நீ சிம்பிள் இப்படி வந்தாலும் சரி, இல்ல இப்படி வந்தாலும் சரி, இல்ல இப்படி வந்தாலும் சரி, இல்ல இப்படி வந்தாலும் சரி, இந்த 4 சிம்பிளுக்கு ஒரே ரூல் தான். சரிங்களா? சரியா கண்ணே? சரி, இப்போ அந்த ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் இது கிளியரா புரிஞ்சுக்கிட்டா அது போட முடியும். எந்த சம் போட்டுட்டு இருந்தாலும் ஷோ த கிராஃப் 2x - 3 x - 5. ஓகே, இன்னொரு அதே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். எப்படி சொல்றீங்க பார்க்கலாம். 2x - 3 லெஸ் தென் கிரேட்டர் தெனா? லெஸ் கிரேட்டர் தென் x - 5. greater than x minus 5. நமக்கு பார்க்கலாமா? 2x minus 3 x greater than -5. சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாங்க. x ஓட வேல்யூ என்ன வருது சொல்லுங்க.
X is greater than -2. -2. அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. கூரா இருக்கிற பக்கம் யார் இருக்கிறா? -2 இருக்கிறான். -2. ஓப்பனா இருக்கிற பக்கம் யார் இருக்கிறான்? x இருக்கிறான். அப்ப இது பிக்கஸ்ட் வேல்யூ, இது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணி வச்சு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணு, அப்புறமேட்டு நம்ம பார்த்துக்கலாம். அப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு ரியல் லைன் போட்டுங்க. -2 இங்க இருக்குது, பிக்கஸ்ட் வேல்யூ எங்க போகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இங்க வந்து இன்ஃபினிட்டி இருக்குது. அப்ப எக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது -2 டு இன்ஃபினிட்டி. இது ரெண்டாவது டவுட் இருந்தா சொல்லு, இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன், இல்லைன்னா அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். டவுட் இருக்குதாமா, பார்க்கலாமா? அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இன்னொரு கூட சொல்றேன், அந்த சின்னதா போற வேல்யூ வந்து எங்க இருக்கும், அது கூரா இருக்கிறது, அந்த ஓப்பனா இருக்கிற பக்கம் பிக்கஸ்ட் வேல்யூ இருக்கும். இதை மட்டும் மறந்துடாத, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரிங்களா? சரி, இப்ப கொஸ்டின் இருக்கிறேன், உங்ககிட்டயே கொஸ்டின் இருக்குதா, நான் இன்செர்ட் பண்ணிட்டா சொல்லி இன்செர்ட் பண்றேன், கிடக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் பாருங்க, நம்ம ஈஸியா இருக்கு, கஷ்டமா இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப அடுத்த ஒர்க்கு பார்க்கலாமா? சரி, இது எப்படி போடுவீங்க? இங்க வந்து கூரா இருக்கிற பக்கம் யார் இருக்கிறா? 0. சரிங்களா? பட் என்ன வந்துருக்குதுங்க, 1 divided by x minus 2 வந்துருக்குது. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ x equal to 2 போட்டா என்ன ஆகும்? x equal to 2 போட்டா இந்த ஈக்குவேஷன் does not exist. கரெக்ட்டுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? சரி, அப்ப நான் இன்னொரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. அப்ப x வந்து 2வா இருக்க முடியாது. சரிங்களா? x 2 போட்டு இன்ஃபினிட்டின்னு ஆகுது. இதுல என்ன டவுட் இருந்தா சொல்ல, எக்ஸ்பிளைன் பண்றேன், நான் அடுத்ததுக்கு மூவ் பண்ணலாம். x 2 போட்டு என்னப்பா கிடைக்கும்? x வந்து 2 போட்டா அந்த ஈக்குவேஷன் does not exist. கரெக்ட்டுங்களா? 2 போட்டு டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா does not exist. கரெக்ட்டுங்களா? yes sir. அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. x வந்து 2 இருக்காது. அப்ப இந்த இன்டர்வல் வந்து ஸ்டார்ட் ஆகும். x வந்து 2வா 2க்கு இந்த பக்கமா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்ப லெஸ் தென் 0 னா மீனிங் என்ன? நெகட்டிவா? எஸ் சார். அப்ப x க்கு வந்து 2 விட பெரிய நம்பர் போட்டு பாருங்க. 3 போட்டு என்ன கிடைக்கும்? 3 - 2 என்ன? 1. 1 பாசிட்டிவ் தானே? எஸ் சார். அப்ப நமக்கு x இந்த கண்டிஷன் படி x என்ன வேல்யூ இருக்கணும்? பாசிட்டிவ் இருக்க கூடாது, நெகட்டிவா இருக்கணும். கரெக்ட்டா? எஸ் சார். அப்ப கண்டிப்பா 3 இருக்காது. சரி, 1 போட்டீங்கன்னா x க்கு வந்து 1 போட்டீங்கன்னா 1 - 2 என்ன? -1. சரிங்களா? நெகட்டிவ். எஸ் சார். அப்ப 3ங்கற வேல்யூ இங்க இருக்குது. கரெக்ட்டா? 3ங்கற வேல்யூ இங்க இருக்குது, 1ங்கற வேல்யூ இங்க இருக்குது. சரிங்களா? எஸ். நான் கொடுத்த கண்டிஷன் என்ன? less than or equal to 0. less than or equal to 0 ன்னு கொடுத்துக்கிறோம். அப்ப நெகட்டிவ் தான வர வேணும். அப்ப 2 க்கு லெஃப்ட் சைடு போகுமா, ரைட் சைடு போகுமா? நெகட்டிவ்னா 2 க்கு லெஃப்ட் சைடு போகும். சரிங்களா? ரைட் சைடு போட்டா என்ன ஆகுது? 3 போட்டா பாசிட்டிவ் வருது. கரெக்ட்டா? 3 போட்டா பாசிட்டிவ் வருது. லெஃப்ட் சைடு போட்டா 1 போட்டா நெகட்டிவ் வருது. அப்ப லெஃப்ட் சைடு போகுது. கரெக்ட்டா? எஸ் சார். அப்ப 2 ல இருந்து இந்த பக்கம் என்ன வேல்யூ போட்டாலும் உனக்கு என்ன தான் கிடைக்கும்? நெகட்டிவ் தான் கிடைக்கும். வேணா செக் பண்ணி பாருங்க. x வந்து 1 போட்டா நெகட்டிவ், x வந்து 0 போடுங்க. இந்த ஈக்குவேஷன் x 0 போடுங்க. 0 போட்டா சேம் நம்பர். -2வா? எஸ் சார். x -1 போடுங்க. x -1 -3. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 க்கு லெஃப்ட் சைடு எந்த வேல்யூ போட்டாலும் இது நெகட்டிவ் தான் வருது. கரெக்ட்டாப்பா? எஸ் சார். அப்ப x என்ன எழுதலாம்? x belongs to 2 ல இருந்து லெஃப்ட் சைடு. 2 ல இருந்து லெஃப்ட் சைடு என்ன பண்ணுவீங்க? அதாவது -∞ to 2. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ரீசன் புரியுதா? ரீசன் தெரிஞ்சாதான் இது ஈக்குவலா ஈஸியா இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த ரீசன் புரிஞ்சதுன்னா ஓகே சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு சம் கொடுக்குறேன், நீங்க போட்டு எனக்கு அனுப்புங்க. அப்பதான் நீ எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியும். சரிடா கண்ணு? எஸ் சார். இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டா டவுட் இருக்குதா?
டவுட் இல்லை சார். டவுட் இல்லைல்ல? சரி, இப்போ ஒரு கொஸ்டின் இதே ஆல்டர் பண்ணிட்டு கொடுக்குறேன். இதே ஈக்குவல் நம்ம ஈஸியாவே கொடுக்குறேன். 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 0. இதுக்கு எனக்கு ஆன்சர் எழுதி அனுப்பு, நான் கரெக்டா இல்லையான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். தரன் புரியுதுங்களா? எஸ் சார். இது எனக்கு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு அனுப்புங்க, இல்ல வீடியோல காட்டுங்க. என்ன பண்றீங்க? கம்மி பண்ணிட்டு அனுப்புறேன் சார். அனுப்புறீங்களா? சரி, அனுப்பு. எது உங்களுக்கு ஈஸியா இருக்குதோ அதை நீங்க பண்ணுங்க. சரிங்களா? ஒன் பை 5 தான். 5 தான். எஸ் சார். 5 ம். கண்ணே வாய்ஸ் தெரியுமா? கர்றன்னு வருது கண்ணே. கொஞ்சம் கிளியரா பேசுறா. கொஸ்டின் நம்பர் 5 கால்குலேட் சார். இல்ல, வாய்ஸ் கரெக்டா வரல கண்ணே. கொஸ்டின் நம்பர் 5 காமிக்க முடியுமா சார்? ஆமா, அனுப்பிடு. போட்டுட்டு எக்ஸ் எங்க இருக்குன்னு போட்டுட்டு அனுப்பு. இதே மாதிரி டயகிராம், ரியல் லைன் டயகிராம் போட்டுட்டு எனக்கு அனுப்பு. இல்ல வீடியோ ஆன் பண்ணி காட்டணும்னு ஓகே. கரண்ட் போட்டிங்களா? போட்டு அனுப்பிங்கன்னா எப்படி போட்டுக்கிறீங்கன்னு பார்த்து நான் கரெக்ட் பண்ணி என்ன மிஸ்டேக் வந்து இப்போவே கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போவே கரெக்ட் பண்ணி அந்த ஈக்குவாலிட்டி இதுதான் பேசிக். இது நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா எதுவும் மிஸ்டேக் ஆகாது. ஆக்சுவலா என்ன தலைப்பு? புரியல மேம். சார் இது எந்த क्वेश्चन ஆக்சுவலா 5? புரியல மேம். 5 क्वेश्चनங்கறீங்கல, 5th क्वेश्चन 5 क्वेश्चन இல்ல மேம். இந்த क्वेश्चन எனக்கு ஆன்சர் பண்ணி அனுப்ப சொன்னங்க. 1 divided by x minus 5 less than or equal to 0. இந்த क्वेश्चनக்கு எனக்கு ஆன்சர் எழுதி அனுப்ப சொன்னேன் மேம். ஓ, இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் எழுதி அனுப்ப சொன்னீங்க. ஆமா. சரிங்க சார். கரண்ட் போட்டுன்னு அனுப்புடா கண்ணே. எஸ் சார்.
அது கரெக்டா ரியல் லைன் போடுங்க. நான் இந்த மாதிரி ரியல் லைன் போட்டு காமிச்சேன்ல, இந்த பக்கம் போட்டுக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி ரியல் லைன் போட்டு காட்டிட்டு அனுப்புங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுது தான். இந்த ரியல் லைன் போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அனுப்பியிருந்தா தான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு ரியல் இன்இக்வாலிட்டி உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா என்னாச்சு இன்னும் டவுட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நீ எப்படி போடுறீன்னு பார்த்துட்டு. சரிங்களா? லெஃப்ட் சைடு போகுமா இல்ல ரைட் சைடு போகுமா? ஓகே சார். ஒரு ஆன்சர் வந்து 6ல இருந்து இன்ஃபினிட்டா சார்? ஆன்சர் வந்து 6ல இருந்து இன்ஃபினிட்டா சார்? ஆக்சுவலி எக்ஸ் வந்து எங்க சொல்லிக்கிறானா, என்ன சொல்லிக்கிறானா, எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர் இல்ல இன்டிஜர்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லிக்கிறானா? எதுவுமே சொல்லல. நீ சொன்னது கரெக்ட் தான், பட் எப்படி எடுப்பு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6ன்னு சொல்லுவியா இல்ல 5ன்னு சொல்லுவியா? இப்போ என்ன பண்ணீங்க, நீங்க சொன்னது வந்து லெஸ் தென் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். கரெக்ட்டுங்களா? சார். சரி, எக்ஸுக்கு வந்து 6 போடுங்க, என்ன நடக்குன்னு? 1 சார். 1 வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? 1 வந்து நேச்சுரல் நம்பர். பாசிட்டிவா நெகட்டிவா? நேச்சுரல் நம்பர் அப்புறமேட்டு பாசிட்டிவ். பட் இங்க என்ன கொடுத்துக்கிறான்? லெஸ் தென் 0ன்னு கொடுத்துக்கிறான். லெஸ் தென் 0 நெகட்டிவா பாசிட்டிவா? இங்க 0 இருக்கு கரெக்ட்டா? சார். லெஸ் தென் 0 பாசிட்டிவா நெகட்டிவா? லெஸ் தென் 0 வந்து நெகட்டிவ். நெகட்டிவ். அப்ப நீங்க 6 போட்டா பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா? இங்க 6 ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. 6 போட்டா பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா? 6 இங்க போடுங்க. x க்கு பதிலா 6 போடுங்க இங்க. சார். பாசிட்டிவ் வந்ததா நெகட்டிவ் வந்ததா? x பதிலா போட்டா பாசிட்டிவ் வரும் சார். பாசிட்டிவ் வரணும். அப்ப 6 எடுக்க கூடாதுல்ல? 6 கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு, இங்க 5 இருக்குது. 5க்கு இந்த பக்கம் போனா பாசிட்டிவ். கரெக்ட்டுங்களா? ஏன்னா 6 போட்டீங்க பாசிட்டிவ் வந்துச்சு. அப்ப இந்த நம்பர் எடுக்க கூடாது. அப்ப 5க்கு இந்த பக்கம் போனா நெகட்டிவ் வருமா? எக்ஸாம்பிளுக்கு x க்கு வந்து 4 போடுங்க. x = 4 போடுங்க. x = 4 -1. -1. அப்ப -5க்கு லெஃப்ட் சைடு போனா நமக்கு என்ன ஆகுது? நெகட்டிவ் வேல்யூ வருது. கரெக்ட்டாங்களா? சார். அப்ப என்னாச்சு, x belongs to -infinity, 5 is correct answer. கரெக்ட்டுங்களா? நீ 5 to infinity போட்டா பாசிட்டிவ்க்கு வரும். 5 to infinity வராது. ஏன்னா பாசிட்டிவ் ஆகுது பாருங்க. ஜஸ்ட் நீங்க எடுக்கிற இன்டர்வல்ல x வேல்யூ இங்க சப்மிட் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா வருதுனான்னு போடுங்க. ஓகே சார். புரிஞ்சுதுங்களா இல்ல டவுட் இருக்குங்களா? புரியுது சார். புரிஞ்சுச்சு. இன்னொரு சம் நான் கொடுக்குறேன். ஏன்னா இதுல டவுட்டோட தான் சொன்னீங்க ஆன்சர். இன்னொரு சம் கொடுக்குறேன், நீங்க போடுங்க. 1 divided by x minus 3 less than or equal to 0. ரியல் லைன் டிரா பண்ணிக்கங்க. கண்டிப்பா இதுவும் நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப நெகட்டிவ் வேல்யூனா எப்படி இருக்கும்? 0 கம்மியா இருக்கும். சரிங்களா? இந்த ரூல்ல அடி வாங்கிடுச்சு. 0 கம்மியா இருக்கணும். பட் என்னன்னா இந்த நோட கால்குலேஷன் 0 கம்மியா இருக்கணும். பட் எக்ஸ்ங்கிறது ஷார்ட் ஆகும் பார்க்கணும். கண்டிப்பா எக்ஸ் வந்து 3 இருக்கக்கூடாது. ஏன்னா 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி ஏறும். அதனால கண்டிப்பா 3 இருக்கக்கூடாது. அப்ப அடுத்த 3 ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. 3க்கு ரைட் சைடு போகுமா லெஃப்ட் சைடு போகுமா அதை மட்டும் செக் பண்ணி போட்டா போதும். 3க்கு ரைட் சைடு வருமா லெஃப்ட் சைடு வருமா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. செக் பண்ணும்போது 3 விட அதிகம் என்ன? 4, 5, 6. இந்த நம்பர் இங்க சப்மிட் பண்ணுங்க. 4, 5, 6 போட்டா பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா செக் பண்ணுங்க. அதே மாதிரி 3 விட கம்மியான நம்பர் 2, 1, 0 இந்த நம்பருக்கு செக் பண்ணுங்க. பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா செக் பண்ணுங்க. அப்ப எந்த நம்பர் பாருங்க சொல்றாங்கன்னு
So x is not equal to 3 now. 3க்கு லெஃப்ட் சைடு போதா ரைட் சைடு போதா அதையும் செக் பண்ணிக்கோ. Sir. Less than condition லெஸ் தென் தான் போகுது கரெக்ட்டுங்களா? yes sir. அப்ப என்ன ஆன்சர் வரும்? லெஸ் தென் மைனஸ் இன்ஃபினிட்டி வருமா? Yes sir. வேல்யூ என்ன? x belongs to minus infinity to 3. 2 3. Clear? Very good. Clear idea? Yes sir. Super. Okay. அப்ப இத क्वेश्चन போட்டீங்களா இதுலயே 1 divided by x plus 4 less than or equal to 0. இது எப்படி போடுவேன்? x plus 4 கொள்ளிக்கிறேன். இப்ப இங்க x வேல்யூ என்ன வரும்? சொல்லுப்பா. sir. So just go. அப்ப x வேல்யூ என்னவா இருக்கும்? x வேல்யூ வந்து +4 னா x equal to என்ன கிடைக்கும்? +4 னா x equal to not equal to -4. கரெக்ட்டுங்களா? அப்ப -4 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். சரிங்களா? yes sir. அப்ப -4க்கு லெஃப்ட் சைடு போகுமா ரைட் சைடு போகுமா? அதான் நம்ம செக் பண்ணனும். சரிங்களா? yes sir. அப்ப சொல்லுங்கடா கண்ணு. சப்போஸ் -3 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஏன்னா -3 எங்க இருக்கு? இங்க இருக்குமா? இங்க பாருங்க. -3 விட்டா 1 கிடைக்கும் சார். -2 இங்க இருக்கும். அடுத்து என்ன? -0 இங்க இருக்கு. சரியா? -1 0 இங்க இருக்கும். கரெக்ட்டுங்களா? அது இங்க போட்டா என்ன கிடைக்கும்? இங்க போட்டா உங்களுக்கு -5 -6 -7 இருக்கும். நமக்கு என்னது x = -4. அப்ப லெஃப்ட் சைடு வருமா ரைட் சைடு வருமா? லெஃப்ட் சைடு. கரெக்ட் சொல்லு. அப்ப -4க்கு லெஃப்ட் சைடு. -4க்கு லெஃப்ட் சைடுனா என்ன கிடைக்கும்? -∞. கரெக்ட்டா? எஸ் சார். சூப்பர். இது இந்த டவுட் கிளியர் ஆயிச்சா? எஸ் சார், கிளியர் ஆயிச்சு சார். அப்ப லெஃப்ட் சைடு வருமா ரைட் சைடுங்கற வர ஐடியா இப்ப கிளியர் ஆயிச்சு. இதுதான் பேசிக். ஓகேவா? எஸ் சார். கரெக்ட்டா தானே? எஸ் சார், கரெக்ட் தான் சார். சரி, அப்படி கரெக்ட்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா வெரி குட். அப்ப 6th क्वेश्चन பார்த்தலாமா இப்ப? எஸ் சார். 5th क्वेश्चन கரண்ட் டவுட் இருந்தா இப்ப உடனே கேட்டுக்கோ. ஏன்னா அப்படியே டவுட்டோட போட்டுனா அங்க எக்ஸாம் கால் போயிட்டு அப்படியே டவுட்டோடயே தான் இருப்ப. இப்போ ஓகே கன்வீனியன்ட்டா இருக்குன்னா அடுத்த சம் ஸ்டார்ட் பண்ணலாம். சார் கன்வீனியன்ட்டா. சரி. 5th ஒன் என்ன நடக்கும்? சோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தரேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள். இந்த क्वेश्चन பொறுத்தவரை இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தா இந்த क्वेश्चन சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப -2 சரி -5 ன்னு வெச்சுங்க. -5 லெஸ் தென் -3 எஸ் சார். சரி, ரெண்டு பக்கம் மைனஸ் இருந்தா என்ன கட் பண்ணுமா? அப்ப 5 3. இது எது லெஸ் தென் எது கிரேட்டர் தென்? 5 வந்து கிரேட்டர் தென் 3. அப்ப இந்த மைனஸ் கட் பண்ணும்போது இந்த சைன் என்னவோ லெஸ் தென் சைன் வந்து என்னவோ கிரேட்டர் தென்னா மாறிடும். இது ஒரு ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொன்ன புரிஞ்சுதா கண்ணே? -5 லெஸ் தென் -3 இருந்ததுன்னா இந்த மைனஸ் சைன் ரெண்டு பக்கம் கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த லெஸ் தென் சைன் என்ன ஆகும்? கிரேட்டர் தென் ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய டைம் மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேஸ் வந்து உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இந்த क्वेश्चन ஈஸி. ஏன்னா இந்த क्वेश्चन கஷ்டம். என்ன சொன்ன புரிஞ்சிட்டியா? எஸ் சார், புரியுது சார். அப்ப -9 லெஸ் தென் -2 கரெக்ட் ஆன்சர். என்னோட கரெக்ட் ஆன்சர் என்ன சொல்லு டக்குன்னு? எஸ் சார். இத மாத்தி எப்படி போடுறது? 9 சார், 9 வந்து கிரேட்டர் தென் 2. அவ்வளவுதான். சூப்பரா சொல்ற. வெரி குட். சரி, இப்போ இந்த क्वेश्चनக்கு வாங்க. இத புரிஞ்சிட்டீங்க. வெரி குட். அப்ப இந்த क्वेश्चनக்கு வாங்க. இந்த क्वेश्चन என்ன நடக்கும்னு சொல்லுங்க. 0 less than -x/3 x sorry, x வந்து கிரேட்டர் தென் -3. சரி, இத அப்படி மாத்தி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி நடக்குதுன்னு பாத்துங்க. ரெண்டு பக்கம் 3 போகும். கரெக்ட்டுங்களா? இந்த பக்கம் 3 போகும், இந்த பக்கம் 3 மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப என்னாச்சு? 0 × 3 less than -x
less than 3 minus 3. இல்ல 3 ங்கும்போது minus x 3. 0 less than minus x less than 3 கரெக்ட்டுங்களா? Sir. இப்பதான் என்ன பண்ண போறேன் நல்லா பாத்துங்க இந்த மைனஸ் சைனை வந்து இந்த பக்கம் கொண்டு போக போறேன் இந்த பக்கம் கொண்டு போக போறேன் கரெக்ட்டுங்களா? Sir. அப்ப மைனஸ் சைன் அந்த பக்கம் போகும்போது இந்த சிம்பிள் என்னவாகும் ஆட்டோமேட்டிக்கா நல்லா பாத்துங்க இந்த சிம்பிள் என்னவாகும் மைனஸ் போச்சுன்னா கிரேட்டர் தென் வருமா? Yes, sir. அப்ப சொல்லுங்க கிரேட்டர் தென் 0 x கிரேட்டர் தென் மைனஸ் 3 கரெக்ட்டுங்களா? Yes, sir. இது எனர்ஜி டவுட் இருக்குதா இது இருந்து இது எப்படி மாறுச்சு எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்லை ஓகே வரதா இன்னொரு ப்ராப்ளம் இதுக்கு ரெக்கார்டிங்க நான் கொடுக்குறேன் மைனஸ் சைன் வந்து நல்லா பாத்துங்க மைனஸ் சைன் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சிம்பிள் வந்து லெஸ்ங்கிறது கிரேட்டர் தானா மாறிடும் லெஸ்ங்கிறது கிரேட்டர் தானா மாறிடும் புரியுதுங்களா? Yes, sir. அப்ப இதே ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் மைனஸ் 3 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 0 எழுத முடியுமா இல்ல டவுட் இருக்குதா? minus 3 less than x. Yes, sir. இந்த சிம்பிளை அப்படியே ரொட்டேட் பண்ணி எழுதிக்கிறேன் ஏன்னா மைனஸ் 3 இருக்குதே சின்ன நம்பர் பாருங்க மைனஸ் 3 இருக்குதே சின்ன நம்பர் எக்ஸ் பார்த்தா 2க்கு நடுவில் இருக்குது எக்ஸுக்கு 2க்கு நடுவில் இருக்குது 0 தான் இருக்கிறதே பெரிய நம்பர் அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் பிராக்கெட் எங்க இருக்குது 0 வந்து பெரிய நம்பர் அப்ப 0 தான் இருக்கிறதே பெரிய நம்பர் கரெக்ட்டுங்களா? அப்ப இதுக்கு லைன் போட்டு என்ன இருக்கும் இங்க பாருங்க லைன் டிரா பண்ணீங்கன்னா எக்ஸ்ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கும் கரெக்ட்டுங்களா? 0 இருக்கிறதே பெரிய பாயிண்ட் மைனஸ் 3 இருக்கிறதே சின்ன பாயிண்ட் அப்ப இது மீனிங் என்ன x belongs to minus 3, 0 இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் தரங்க புரிஞ்சுதா? minus 3 yes, sir. சரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதே ஃபார்மேட் ஈக்குவேஷன் பாருங்க இதே ஃபார்மேட் ஈக்குவேஷன் நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு ஆன்சர் போட்டு அனுப்புங்க பேப்பர்ல போட்டு எனக்கு அனுப்புங்க அப்பதான் நீ எந்த மாதிரி வேவ்ல புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் செக் பண்ண முடியும் சரிங்களா? சரி क्वेश्चन கொடுக்கட்டா? Yes, sir. 0 less than minus x divided by 5 less than 1 சரிங்களா? Yes, sir. இதுக்கு வந்து எனக்கு இந்த ஃபார்மேட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க நான் மேல ஃபார்மேட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்ல Yes, sir. இந்த ஃபார்மேட்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க சரிங்களா? அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சப்போஸ் மிஸ்டேக் பண்ணினாலும் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா? Yes, sir. சொல்றேன் போட்டுட்டு பேப்பர் அனுப்புங்க அதை நான் கரெக்ட் பண்றேன் என்னாச்சும் மிஸ்டேக் இருந்தா கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க கண்டு பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா? Yes, sir. போட்டியகண்ணே Sir, answer x belongs to minus 5. எனக்கு அனுப்பு நீ பேப்பர்ல எப்படி எழுதிக்கிறீன்னு எனக்கு தெரியும்டாக்கண்ணே நீ எனக்கு அனுப்பு நான் செக் பண்ணிட்டு இங்கே கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க எனக்கு அனுப்பு எந்த மாதிரி வேல போட்டுக்கிற சப்போஸ் ஓகே கரெக்டா இருந்தீங்கன்னா ஓகே குட் இல்லை மிஸ்டேக் இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்
கண்ணே போட்டு எடுக்கண்ணே என்ன வீடியோ ஆன் பண்ணி போடுறக்கண்ணே அப்போ தான் உடனே மிஸ்டேக் சொல்ல முடியும். அதுக்கு என்னாச்சும் பாசிட்டிவ் வந்து அதை பண்ணு. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் வாட்ச் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு கரெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வந்து எனக்கு பண்ணிவிடு, இல்லைன்னா நம்ம எனக்கு பண்ணணும் அம்மாட்ட கூட நான் சொல்கிறேன். ஏன்னா நீ உன்னோட பேப்பரை வந்து நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் பார்த்தா மட்டும் தான் மிஸ்டேக்கை குறைக்க முடியும். இல்லை பேப்பரை கட்டினா தான் தெரியும். அனுப்பிச்சிட்டியா? ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா நீ என்ன போடுறேன்னு பார்த்தா மட்டும் தான் மிஸ்டேக் குறைக்க முடியும். அதுக்காக சொல்றேன். சரிங்களா? ஓகே, இது உங்களோட ஆன்சர் கரெக்டுங்களா? உங்களோட இது போயிட்டே இருக்குது. சரி, அப்போ போன ப்ராப்ளம் உனக்கு புரிஞ்சுதே இல்லையா? புரிஞ்சதுங்கிற அப்பயே இன்ஃபினிட்டி கொண்டு வந்துக்கிறீங்க. அந்த ரெண்டுக்கு நடுவில் வரும்போது இன்ஃபினிட்டி வரக்கூடாது. ரெண்டுக்கு நடுவில் வந்துருக்குதுல்ல, லெஸ் தென் சிம்பிள் தானே. சரி, இதுதான் உங்களோட ஆன்சர் இருக்கிறீங்க. இங்கே பாருங்க, இதே நான் எப்படி கரெக்ட் பண்றேன்னு பாருங்க. இது 0, இது வரைக்கும் கரெக்டாக இருக்கணும். இங்கே பாரு தம்பி, இது வரைக்கும் கரெக்ட். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இந்த மைனஸ் சைன் இருக்குதுல்ல, இந்த மைனஸ் சைன் இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போகணும். சரிங்களா? அப்ப நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுத்ததான். என்ன ஃபார்முலா கொடுத்தேன்? -2 அதாவது -5 லெஸ் கொடுத்துக்கிறேன். கரெக்டுங்களா? இப்ப இந்த பக்கம் ரெண்டு பக்கம் மைனஸ் கட் ஆகுதுன்னா என்ன சொன்னேன்? இந்த சிம்பிள் வந்து கிரேட்டர் தானா மாறும்னு. கரெக்டுங்களா? அதே மாதிரி -5 லெஸ் தென் 2 இது கரெக்டா? இந்த மைனஸ் சைன் இந்த பக்கம் போனா இந்த சிம்பிள் என்ன ஆகும்? மைனஸ் சைன் இந்த பக்கம் போச்சுன்னா இந்த சிம்பிள் என்ன ஆகும்? அப்ப 5 -2 5 விட -2 பெருசா சின்னதா? 5 விட பெருசுன்னா கிரேட்டர் தான் ஆகும். கரெக்ட்டுங்களா? சரி, அந்த ஐடியா இங்க தப்பு பண்ணிக்கிறேன். இது புரிஞ்சுக்கிட்ட கரெக்டா? இதுல இருந்து இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சிட்டீங்க. அப்ப இங்க ஏன் மிஸ்டேக் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். அப்ப பென் வந்து எப்பயும் ப்ளூ ஆர் பிளாக்ல எழுதுறா. ரெட்ல எழுதுனீங்கன்னா அது நெகட்டிவ் வைப்ரேஷன். ரெட்ல எழுதாத, ப்ளூ ஆர் பிளாக்ல எழுது. சரியா? அப்ப லெஸ் தென் -x லெஸ் தென் 5. அப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த மைனஸ் சைன் வந்து இங்கேயும் போகுது, இங்கேயும் போகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த சிம்பிள் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா? இங்க பாருங்க, இந்த சிம்பிள் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சு? கிரேட்டர் தென் ஆச்சா? அப்ப இந்த ரெண்டு சிம்பிள் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கிரேட்டர் தென் மாறும். கரெக்ட்டுங்களா? அப்ப -0 கிரேட்டர் தென் x கிரேட்டர் தென் -5. கரெக்ட்டுங்களா? அப்ப 0 லெஸ் தென் x that means greater than x greater than -5. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இந்த சிம்பிள் எழுத வேணும். சரிங்களா? இங்க இருந்து இந்த சிம்பிள் மாத்திட்டு இதை நீ வந்து கன்க்ளூஷனா எழுதணும். சரிங்களா? எஸ் சார். இப்ப -5 சின்ன நம்பர் கரெக்டா? -5 சின்ன நம்பர், 0 இருக்கிறதே பெரிய நம்பர். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இன்டர்வல் போடுங்க. -5 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். 0 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். ரெண்டுக்கு நடுவுல எங்க இருக்குது? ரெண்டுக்கு நடுவுல x இருக்குது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இன்டர்வல் என்ன? -5, 0 -5, 0. இதுதான் கரெக்ட் ஆன்சர். பட் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? -5 to infinity. பட் x வந்து லைஸ் பிட்வீன் நடுவுல தான் இருக்குது. நடுவுல வரும்போது எப்படி எனக்கு இன்ஃபினிட்டி வருது? கரெக்ட்டுங்களா? x இங்க இருக்குது, -5 இங்க இருக்குது, 0 இருக்குது. அப்ப -5 to infinity எப்படி வரும்? -5 to 0 ஸ்டாப் ஆயிருது பாரு. இன்ஃபினிட்டி வரைக்கும் போகல. இன்ஃபினிட்டி இதுக்கு அப்புறம் தான் இருக்குது. இதோடய ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. புரியுதா? எஸ் சார்ங்கிற பட் இப்போ ப்ராப்ளம் கொடுக்கும்போது நீங்க கரெக்ட் பண்ணி போடணும். திரும்பி நீ இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோ. உனக்கு புரிஞ்ச மாதிரி இப்ப நோட் பண்ணிக்கோ. சரிங்களா? பாருங்க, இது தப்பு. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தப்பு. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீ இந்த லைன் எழுதிக்கணும். இங்க பாருங்க, இங்க இந்த ஸ்டெப்ல இருந்து எழுதிக்கிங்க. இந்த ஸ்டெப்ல இருந்து நோட் பண்ணி கரெக்ட் பண்ணி எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்து ஸ்டெப் வைஸ் போடுங்க. எனக்கு ஆன்சர் தெரியும் நினைச்சிட்டு போடாத. எனக்கு ஆன்சர் தெரியாதுன்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா போடுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா கரெக்டா போட்டாதான் ஆன்சர் கரெக்டா வரும். சரியா? இதை நோட் பண்ணிக்கணும். இதை நோட் பண்ணிட்டு நான் இப்போ இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், நீங்க அதை போடுவீங்களாமா? சரிங்களா?
நோட் பண்ணினா சொல்லி இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்கண்டா கண்ணு. சரியா? சார். ம். நோட் பண்ணிட்டேங்க சார். நோட் பண்ணிட்டியா? எஸ் சார். இப்பயும் சொல்றேன், இந்த ப்ராப்ளத்தை எப்படி போடுறியோ இப்போ கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போடணும். எனக்கு தெரியும் நினைச்சு நீ வேகமா போடாத, அதனாலதான் மிஸ்டேக் ஆகுது. சரிங்களா? இந்த ஸ்டெப்ல நான் என்னென்ன போட்டிருக்கேனோ அத்தனை ஸ்டெப்புமே வர வேணும். அப்பதான் உனக்கு ப்ராப்ளம் கரெக்ட் ஆகும். எங்கேயாச்சும் மிஸ்டேக் ஆகுது, எங்கேயாச்சும் டவுட் சொன்னீங்கன்னா உடனே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிடா கண்ணு? சார். ஓகே, வெரி குட். 0 லெஸ் தென் -x டிவைடட் பை 7 லெஸ் தென் 1. இதை நீ கரெக்ட் பண்ணி போடு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணி எனக்கு காட்டு. மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எனக்கு ஃபுல்லா நீ போற ஸ்டெப் எனக்கு வீடியோ அனுப்பி காட்டுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாங்கன்னு. அப்பதான் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் வாட்ச் பண்ணிட்டு எங்க மிஸ்டேக் பண்றேன் பண்ண முடியும். இப்போதைக்கு நீ பேப்பர் எழுதி அனுப்புங்க. ஏதோ நீ எழுதுற பேப்பர் வந்து எனக்கு வந்து காட்டினாதான் நான் வந்து அப்பவே ஆன் த ஸ்பாட்ல கரெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன நீங்க பண்ணுங்க. நான் அதுக்கு உண்டான ஹெல்ப் நான் வந்து என்ன மிஸ்டேக்குங்கிறத நான் குறைச்சு சொல்றேன். சரிங்களா? மிஸ்டேக் குறைஞ்சா மட்டும் தான் மேக்ஸ் ஈஸியா இருக்கும். ஏன்னா மேக்ஸ் வந்து டவுட்லயே தான் போடுவேன். இந்த ப்ராப்ளம் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தோட ஐடியா என்னென்ன ஸ்டெப் போட்டோம்னா அத்தனை ஸ்டெப் வந்து எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அந்த இன்டர்வல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. இப்ப பேப்பர்ல உன்னோட கேமரா இல்ல. பேப்பர்ல காட்ட முடிஞ்சா கேமரா ஆன் பண்ணு, இல்ல ஆஃப் பண்ணிடு. ஏன்னா பேனு லைட்டுன்னு எனக்கு தெரியுது. பேப்பர்ல காட்ட முடியும்னா காட்டு, இல்லைன்னா கேமரா ஆஃப் பண்ணிடு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எனக்கு பேப்பர் தெரியுற மாதிரி கேமரா ஆன் பண்ணி வை. சரியா? ஆஃப் பண்ணிடு, கேமரா ஆஃப் பண்ணிடு. பேப்பர்ல காட்ட முடியலன்னா ஆஃப் பண்ணிடு. போட்டியடக்குன்னு போட்டேன் சார். அதை ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டு எனக்கு அனுப்பிடுறியாமா. ரெட்டிங்ல எழுதி பழகாத அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை நம்மளுக்கு மார்க் ரெடியூஸ்க்கு உண்டான பாசிபிள் வந்து ரெட்டிங்ல எழுதும்போது இருக்குது. ரெட்டிங் வந்து நமக்கு கரெக்ட் பண்றது தான். சரியா? ரெட்டிங்ல எப்பயுமே எழுதி பழகாத. ப்ளூ ஆர் பிளாக் மட்டும் எழுது. முடிச்சுட்டு அனுப்பினாக்கன்னா பேப்பர் கரெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு 4:30 மீட்டிங். கம்ப்ளீட்டட் கண்ணு? எஸ் சார். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் சார். அது ப்ளூல எழுதிருக்கேன் சார்.
ஒவ்வொரு ஸ்டெப்பா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன போட்டோமோ அத்தனை ஸ்டெப் எனக்கு இன்வால்வ் ஆகி கொண்டு விடணும். அப்பதான் மிஸ்டேக் குறையும். அது மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச பின்னாடி நீ டேரக்டா ஆன்சர் எழுது. நல்லா இன்னும் உனக்கு தெரியல, அதனாலதான் திரும்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா போட சொல்றேன். இங்க வரலடா என்ன பேப்பர் வந்துருச்சு, பார்த்துக்கலாம். சூப்பர், வெரி குட், கரெக்ட் ஆன்சர். இப்ப கிளியரா புரிஞ்சுக்கிற. இப்ப நீ இதே கொஸ்டின் நாளைக்கு கேட்டாலும் உன்னால போட தெரியும். கரெக்ட் ஆன்சர் இருக்குன்னு கரெக்டா டயக்ராம் கொடுக்குற, கரெக்டா பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? அப்ப -7 to 0 நாட் ஃபார் இன்ஃபினிட்டி. அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத என்ன பண்ண ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போட்ட. இப்போ இந்த ரியல் லைன் எக்ஸாக்டா நடுவில் எக்ஸ் வருது, -7 to 0 போட்டுக்கிற. வெரி குட், உன்னோட ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணு. சரிங்களா? எனக்கு என்ன பண்ற, நாளைக்கு இதே டைம்க்கு வச்சுக்கலாமா கிளாஸ்? ஓகே சார். எனக்கு கொஞ்சம் எக்ஸாக்டா ஜாயின் பண்ணப்பா. எனக்கு ரெகுலரா 4:30 to 6 வரைக்கும் எனக்கு மீட்டிங் இருக்குது. நீ 3:30 to 4:30 வந்துட்டீங்கன்னா நான் 4:35 அந்த மீட்டிங் ஜாயின் பண்ணிடுவேன். ஓகே சார். எனக்கு இன்னொரு கல்ப்பு, எனக்கு வீடியோ ஆன் பண்ணி எனக்கு பேப்பர்ல நீ என்ன எழுதுறியோ அதை காட்டினா மட்டும் தான் உனக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா நம்ம ப்ராப்ளத்தை முடிச்சு உனக்கு ஈஸியா கரெக்ட் பண்ண முடியும். அதுக்கு என்னாச்சும் பாசிபிள் இருக்குது? அம்மா இருந்து அம்மாட்ட கொடுறாங்க மேம். மேம் ஒன்றும் இல்லை மேம், கொஞ்சம் மிஸ்டேக் கூட போட்டுருக்கிறேன் மேம். எனக்கு ஒரே ஒரு சின்ன கெல்ப்பு, அவன் எழுதுறதுல பேப்பரை ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு கேமரா மட்டும் எனக்கு ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பாசிபிள் தான் பண்ணி விடுங்க மேம். அந்த மிஸ்டேக் சீக்கிரம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியும். சார் இது வந்து Zoom தானே? இது கூகுள் மீட் மேம். ஓகே, ஷேர் ஸ்கிரீன் பண்ண முடியுமா சார்? ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம் மேம். அவன் வந்து போட்டுட்டு அது வந்து நீங்க பென் டேப்லெட் நான் எழுதுறேன், அவனும் பென் டேப்லெட் எழுதுனாதான் ஷேர் ஸ்கிரீன் பண்ண முடியும். இல்லைன்னா அவன் நோட்ல போடுறது என்னால பார்க்க முடியாது. அவன் வாட்ஸ்அப் அனுப்பி போடுறது அது அவனே ஸ்கிரீன்ல ஷேர் பண்ற மாதிரி நான் கேக்குறேன். அவனே ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு மேம் அவனே பண்ண முடியும். ஆப்ஷன் இருக்குது, அவனே பண்ண முடியும். இல்லாட்டி நான் போட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி சொல்றேன். இல்ல அது வாட்ஸ்அப் அனுப்புறானா அவன் போட்ட பின்னாடி தான் மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியுது. நான் என்ன சொல்றேன்னா வீடியோ ஆன் பண்ணிட்டு அதை எழுத நான் பார்த்தேன்னா அப்பவே மிஸ்டேக் கரெக்ட் பண்ணனா அவன் இன்னும் ஈஸியா புரிஞ்சுப்பான்னு சொல்றேன். அது வந்து உங்க போர்ட்ல எழுதுனா தானே பார்க்க முடியும், நோட்ல எழுதுனா உங்களால எப்படி பார்க்க முடியும்? அது கேமரா செட் பண்ணிக்கலாம் மேம். அது கேமரா வந்து அவன் போன் வந்து மேல இருந்து காட்டினானா இல்ல ஏதோ ஒரு பாசிபிள் இருந்தா சார் அந்த மாதிரி பண்ண முடியாது சார். அவன் ஐபேட்ல